இப்போல்லாம் அப்பா சந்தைக்கு போனால் இந்த பச்சியும் தர்பூசணி பழமும் இல்லாமல் வீட்டுக்கு வர்றதே இல்லை. நேற்று சந்தைக்கு போயிட்டு மீன், தர்பூசணி பழம், பச்சி எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாத்தையும் ஒரு கட்டு கட்டிட்டு விடிய காலையில் எழுந்திரிச்சு பூ பறிக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனால் நான் பூ பறிக்கவோ 12 மணி ஆயிடுச்சு. 12 மணிக்கு மேலே தான் பூவே பறிச்சேன். முன்னாடி மாதிரி இல்லை, இப்போல்லாம் பூ குறைஞ்சிருச்சு. ஒரு 4-5 நாள் தான் நல்லா பூக்கும் போல இருக்குது. அதுக்கடுத்து பூக்கவே பூக்காது போல். அதோட நான் பிடுங்கி தம்பிகிட்ட தான் கொடுத்தேன். அவன் தலையில் வைக்கணும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. ஆமாம், பின்ன 2 வயசு ஆயிடுச்சுல்ல அப்படின்னு நம்மளே நினச்சிக்கிட்டு அதோட பூவெல்லாம் கட்ட ஆரம்பித்தேன். இன்றைக்கி அந்தளவுக்கு இல்லை, லைட்டாக கொஞ்சமாக தான் வந்துருந்துச்சு. அதோட நம்ம தலையிலே வச்சுட்டு மதியானத்துக்கு சாப்பாடு வைக்க கிளம்பியாச்சு. மதியானத்துக்கு சாப்பாடு வச்சு ஒரு சைடு கருவாடு தான் நறுக்க போனேன். அதுக்கு இடையில இங்கே அரிசியை போடுறேன்னு அரிசியெல்லாம் கொட்டி வச்சுட்டேன் கீழே. சரி, அதை அப்புறமா தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி பங்குனி உத்திரமா இது வேற தெரியாது எனக்கு. உனக்கு என்னதாம்மா தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க தெரியும். அதோட கருவாடெல்லாம் வறுத்தாச்சு. இன்றைக்கி எந்த விரதமும் இல்லை. இந்த சாப்பாடை தூக்கி கொட்டி ஆற வச்சுட்டு, அப்பா தயிரில் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னதுனால ஆற வச்சாதான் சாப்பாடு தயிர் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமா. அதனால் கொட்டி ஆற வச்சு வெளியில் கொண்டு போய் வச்சுட்டு நம்ம டியூட்டிக்கு தான் கிளம்பியாச்சு. என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லை, சாப்பாடு தான். அதான்